இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளான உதயன், தினக்குரல், ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கூட்டணியுடன் பேச்சுக்கு தமிழரசு முடிவெடுத்தால் சாதகமான பதில், சிவஞானத்திற்கு சித்தார்த்தன் பதில் கடிதம், எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை நடத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சியின் மத்திய குழு மேற்கொண்டு அறிய தருவீர்களானால் அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழுவில் பேசி சாதகமான பதிலை தங்களுக்கு அறிய தர முடியும் என்று அக்கட்சியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக 2025 உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் 17 முதல் 20 வரை வேட்பு மனுக்கள் ஏற்பு, தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. நாட்டில் உள்ள 341 உள்ளூராட்சி சபைகளில் 336 உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அதன்படி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மார்ச் 17ஆம் தேதி முதல் மார்ச் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக மனித உரிமைகளில் முன்னேற்றம் அடைவதன் மூலம் இன பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஐநாவில் மனித உரிமைகள் ஆணையகம் மனித உரிமைகளில் முன்னேற்றம் அடைவதன் மூலம் இன பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றுக் கொள்ளலாம் என ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்திருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்துடன் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று இலங்கை தொடர்பிலான வாய்மொழி மூல மீளாய்வு அறிக்கை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் போல இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது என்ற செய்தியும், பூநகரி மன்னாரில் தேர்தல் இல்லை, பூநகரி மன்னார் உட்பட 4 உள்ளூராட்சி சபைகளுக்கு இப்போது தேர்தல் நடைபெற மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. தற்போது தேர்தல்கள் நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியல் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பட்டியலில் மன்னார் பிரதேச சபை மன்னார் மாவட்டம், தெஹத்திய கண்டி பிரதேச சபை அம்பாறை மாவட்டம், பூநகரி பிரதேச சபை கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் கல்முனை மாநகர சபை அம்பாறை மாவட்டம் ஆகியவற்றுக்கான தேர்தல்கள் இப்போது நடைபெறாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் அறிவிப்புகள் இந்த சபைகளுக்கு விடுவிக்கப்படவில்லை என்றும் அந்த செய்தி. ஏனைய முற்பக்க செய்திகளாக சாகச்சேரியில் தடக்கி விழுந்த குடும்பஸ்தர் மரணம், உளவு இயந்திரத்தினுள் சிக்குண்ட சிறுவன் பலி, உடுவிலில் சம்பவம், கைதடியில் காய்ச்சலால் பெண் மரணம், விரைவில் புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் வர்த்தக அமைச்சர் வசந்த என்ற செய்தியும், மனித உரிமைகள் சவால்களை எதிர்கொள்வதில் இலங்கை உறுதி, ஐநாவில் இலங்கைக்கான பிரதிநிதி ஹிமாலி என்ற செய்தியும், தமிழ் கட்சிகளின் புலவை தேர்தல் முடிவுகளில் ஆழமாக உணர்ந்தோம், சித்தாந்தன் CVK சிவஞானத்துக்கு கடிதம் என்ற செய்தியும், வவுனியாவில் உணவகம் மீது தாக்குதல், ஒருவர் கைது என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளுக்குள் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு 17 முதல் 20ஆம் தேதி வரை ஏற்பு என்ற ஒரு செய்தி. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பூநகரி, மன்னார் உட்பட 4 சபைகளுக்கு தேர்தல் நடைபெறாது என்ற ஒரு செய்தி. நாட்டில் உள்ள 341 உள்ளூராட்சி சபைகளில் 336 சபைகளுக்கே இப்போது தேர்தல் அறிவிப்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தந்தையின் டிராக்டரில் சிக்கி 11 வயது சிறுவன் பரிதாப பலி, உடுவில் பகுதியில் துயர சம்பவம். யாழ்ப்பாணத்தின் 11 வயது சிறுவன் ஒருவன் உளவு இயந்திரத்தின் சில்லுக்குள் சிக்குண்டு உயிரிழந்துள்ளார். சுன்னாகம் உடுவில் பகுதியை சேர்ந்த ஆர்த்வீகன் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக குறித்த சிறுவனின் தந்தை அருவி வெட்டும் இயந்திரத்தை உளவு இயந்திரத்தில் ஏற்றி வந்து வீட்டிற்கு முன்னர் நிறுத்தி வைத்துள்ளார். இதன் போது சிறுவன் உளவு இயந்திரத்தில் ஏறி விளையாடினான். இந்த நிலையில் உளவு இயந்திரம் அசைந்த போது குறித்த சிறுவன் கீழே விழுந்துள்ளார். அவ்வேளையில் சிறுவன் மீது உளவு இயந்திரம் ஏறி சிறுவன் பரிதாபகரமாக சம்பவ இடத்திலே உயிர் பிரிந்துள்ளார். சிறுவனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளாக வரி வருமானத்தை இலங்கை அதிகரிப்பது அவசியமாக்கும் நாணய நிதியம் வலியுறுத்தல். 48 நீடிக்கப்பட்ட நிதி வசதிகளின் கீழ் இலங்கைக்கு 4வது தடவையாக $334 மில்லியன் பெற்றுக்கொள்ள இலங்கை அதன் வரி வசூல்
இலக்குகளை அடைவது அவசியம் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து அரியாலையில் மனித எச்சங்கள் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு, அமைச்சர் சந்திரசேகரன் அறிவிப்பு என்ற செய்தியும். உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பில் களமிறங்க உள்ளது தமிழரசு கட்சி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பில் களமிறங்குவதற்கு தமிழரசு கட்சி தயாராகி வருகிறது என தெரிய வருகின்றது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து கிழக்கில் தீவிரவாத சித்தாந்தங்களை முஸ்லிம்களிடையே திணிக்க முயற்சி, பொது பாதுகாப்பு அமைச்சர் என்ற செய்தியும். கட்டமிடப்பட்ட செய்தியாக முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணமில்லை, ஸ்ரீதரன் எம்பி திட்டவட்டம். யாழ்ப்பாண சிறையில் இந்திய மீனவர்களை சந்தித்தார் ஸ்ரீதரன் என்ற ஒரு செய்தியும். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். யாழ் மாவட்ட செயலகத்தில் சனிக்கிழமை தொழிற்சந்தை, 500 பதவி வெற்றிடங்களுக்கு அங்கே நேர்காணல், வேலையற்ற சகல இளைஞர்களும் பங்கேற்கலாம் என்ற ஒரு செய்தி. விரிவாக பார்க்கையில், யாழ்ப்பாணத்தில் தொழிலுக்காக காத்திருக்கும் இளையோருக்காக மாவட்ட செயலகத்தின் தொழில் நிலையம் 40க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை மாபெரும் தொழிற்சந்தையை நடாத்த உள்ளது. மாவட்ட செயலகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு தனியார் உற்பத்தி நிறுவனங்கள், சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள், கணக்கியல் துறை, ஹோட்டல்கள், காப்புறுதித்துறை, ஆடை தொழிற்சாலை, பாதுகாப்பு சேவை, தனியார் வேலைவாய்ப்பு, கணினித்துறை, தொழிற்பயிற்சியினர்கள், ஹோட்டல் முகாமைத்துவம், சுயதொழில் ஊக்குவிப்பு நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் வருகை தர உள்ளன. அத்துடன் தங்கள் நிறுவனத்தில் காணப்படும் 500க்கும் மேற்பட்ட வெற்றிடங்களுக்காக அன்றைய தினமே நேர்முக தேர்வும் நடைபெற உள்ளது. இத்தொழிற்சந்தையில் தொழில் தேடும் இளையோர்கள் தங்களது தகவல்களை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களுடன் கலந்து கொள்வதன் மூலமாக தமக்கு பொருத்தமான தொழில் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். தொழில் ஒன்றை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுமாறு யாழ் மாவட்ட பதில் அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். மேலதிக தொடர்புகள் மற்றும் தொடர்புகளுக்காக 0222193559 என்ற தொலைபேசியூடாக தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மீண்டும் ஒரு முறை தொடர்புகளுக்காக 0222193559 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். தொடர்ச்சியான செய்திகளாக, மல்லாகத்தில் பசுமை இயக்கத்தின் பசுமை அறிவொளி நிகழ்ச்சி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், எரிபொருள் விநியோகத்தர்களின் 3% கழிவை ரத்து செய்யும் முடிவு தவறு, ஹிஸ்புல்லா எம்பி சுட்டிக்காட்டு என்ற செய்தியும், வவுனியா உணவகத்தில் வடைக்குள் இருந்த ஊசி என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உணவகம் மீது தாக்குதல், ஒருவர் கைது. வவுனியா நகரில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது தாக்குதல் நடாத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புத்தாண்டில் சலுகை விலையில் அத்தியாவசிய பொருட்கள், உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அமைவாக கொள்கை தீர்மானங்களை எடுப்பதற்காக விவசாய, கால்நடை வளம், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோர் மற்றும் உணவு கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் 4வது முறையாக பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று கூடினர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நடுக்கடலில் தத்தளித்தது நாகை காங்கேசன் கப்பல். இந்தியாவின் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கு பயணித்த பயணிகள் கப்பல் திடீரென கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் தத்தளித்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்போது கப்பலில் 17 ஊழியர்கள் உட்பட 95 பேர் பயணம் செய்துள்ள நிலையில் பயணிகள் கூச்சலிட்டதால் கப்பல் பாதியிலேயே நாகை துறைமுகத்திற்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அனலைதீவு கடலில் நேற்று அதிகாலை 211 கிலோ கஞ்சாவுடன் 2 கைது என்ற செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மணல் அகழ்வை தடுக்க நடவடிக்கை. வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை மண் அகழ்வு அதிகமாக இடம்பெற்று வருகிறது. எனவே தமது கிராமத்தில் தொடரும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுத்து நிறுத்துமாறு ஆழியவளை கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மருதங்கேடி போலீசாரிடம் கடிதத்தின் மூலம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய போலீஸ் கைது. திசமகாராம பகுதியில் வீடொன்றில்
முறைப்பாட்டை விசாரிக்க சென்ற வேளையில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்திய போலீஸ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திஸ்ஸமஹராம போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட போலீஸ் திஸ்ஸமஹாராம போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுபவர் என தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் இரவு மேற்கூறிய சிறுமி வீட்டில் குழப்பமான சூழல் ஏற்பட்டதை தொடர்ந்து போலீஸ் அவசர பிரிவு தொலைபேசிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரவு நேர சேவையில் இருந்த சந்தேக நபர் குறித்த சிறுமியின் வீட்டிற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சிறுமி பயிற்சி வகுப்புக்கு செல்வதாக கூறிவிட்டு தனது ஆண் நண்பருடன் கிரிந்த பகுதிக்கு சென்றதன் காரணமாக அச்சிறுமியின் வீட்டில் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சென்ற குறித்த சந்தேக நபர் சிறுமியின் அறைக்குள் சென்று பேசிக் கொண்டிருந்த போது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக திஸ்ஸமஹாராம போலீசார் கைது செய்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. லஞ்சம் வாங்கிய 2 போலீசார் கைது. ரூபாய் 30,000 லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் ஒரு உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி காணி விற்ற வயோதிப பெண் கைது என்ற ஒரு செய்தியும், தென்னக்கோன் உடன் சரணடைய வேண்டும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. ஜீவன் தொண்டமானுக்கு பிணை. முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானுக்கு நுவரெலியா மாவட்ட நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. விசேட தேவையுடையோருக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்க வேண்டும் சத்தியலிங்கம் எம்பி கோரிக்கை என்றும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து எரிபொருள் வரிசையை உருவாக்கியுள்ளது அரசு, சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றத்தில் பொய்யான அறிக்கை, அரசை சாடுகிறார் நாமல் என்ற செய்தியும், எரிபொருள் விநியோகத்தை குலைக்கும் குழு தொடர்பில் சிஐடியினர் விசாரணை என்ற செய்தியோடு ரயிலில் மோதுண்டு மாணவன் பலி. அனுராதபுரத்திலிருந்து பெலியத்தை நோக்கி பயணித்த ரயில் மோதுண்டு பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பலாங்கொடை ஹரித்தகந்த வாயிலுக்கும் ஹத்தேகொட ரயில் நிலையத்திற்கும் இடையில் 52.5 தூணுக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் எல்பிட்டிய எல்ல வீதியில் வசிக்கும் 16 வயதுடைய பாடசாலை மாணவராவார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. யானை மோதுவதை தவிர்க்க ரயில் நேரம் அதிரடி மாற்றம் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. இரவு நேரங்களில் ஓடும் ரயில்களில் காட்டு யானைகள் மோதுவதை தடுக்க ரயில்வே துறை நீண்டகால மற்றும் குறுகிய கால நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. முதல் கட்டமாக காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் ரயில் வேகத்தை குறைக்க அப்பகுதிகளுக்கு குறைந்த வேக வரம்பை வழங்குவதன் மூலம் ரயில்வே துறை ரயில் அட்டவணையை திருத்தியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2,32,341 சுற்றுலா பயணிகள் இவ்வாரம் நாட்டிற்கு வருகை என்ற செய்தியும், மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து 12 பேர் காயம், 2 சகோதரர்கள் கொலை, 3 சந்தேக நபர்கள் கைது என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் கச்சதீவை தாரை வார்த்து பாவமளித்த இந்தியா எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தமிழக ஆளுநர் 1974ஆம் ஆண்டு மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்து அரசுகள் கச்சதீவு சுற்றுவட்டார கடற்பகுதியை அநியாய ஒப்பந்தம் மூலம் இலங்கைக்கு கொடுத்து பெரும் பாவத்தை மீனவர்களுக்கு இழைத்துள்ளனர் என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், பண்டிகையின் போது தட்டுப்பாடின்றி பொருட்கள் விநியோகிக்க நடவடிக்கை, மாணவர்களுடன் சென்ற வேன் விபத்தில் சிக்கியது 12 பேர் வைத்தியசாலையில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், தீர்வின்றேல் தீக்குளிப்போம் எச்சரிக்கும் தமிழக மீனவர்கள், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறு கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்தும் 4வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற செய்தி. விளையாட்டு செய்திகளுக்குள் வருண் சக்கரவர்த்தி சுழலில் சாய்ந்தது நியூசிலாந்து, அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதல் என்ற செய்தியும், வேலைநிறுத்த போராட்டத்தில் குதிக்கும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம், வைத்தியர்களின் கொடுப்பனவுகளை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை புதன்கிழமை நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. இறக்குமதியான வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம், வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டமையை தொடர்ந்து அண்மையில் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. 2,32,341 சுற்றுலா பயணிகள் பிப்ரவரியில் இலங்கைக்கு வருகை என்ற செய்தியும், எரிபொருள் விநியோக சீர்குலைப்பு விசாரணையில் களமிறங்கிய சிஐடி,
இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விநியோக செயல்முறைக்கு இடையூறு விளைவிப்பதற்காக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என கூறிக்கொள்ளும் குழு தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், சீரற்ற வானிலையால் 726 பேர் பாதிப்பு, மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும், 197 கிலோ கஞ்சாவுடன் 2 கடற்படையினரால் கைது. அனலைதீவு எழுவைத்தீவுக்கு இடைப்பட்ட கடற்பகுதியில் 197 கிலோ 400 கிராம் நிறையுடைய கஞ்சாவுடன் நேற்று 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கச்சதீவு திருவிழா ஏற்பாடுகளில் கடற்படையினர் மும்மரம், திருப்பாடுகளின் நாடகத்திற்கான பிரதி வழங்கும் நிகழ்வு நாளை என்ற செய்தியும் காணப்படுகிறது. வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்று அறிக்கை வெளியிடும் ஊடக சந்திப்பும் நேற்று முன்தினம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றது என்று அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் உக்ரைனுக்கு ஆதரவாக திரண்ட ஐரோப்பிய நாடுகள் மகிழ்ச்சியில். ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ரஷ்யாவிடமிருந்து உக்ரைனை பாதுகாக்கவும் உக்ரைனுடன் இணைந்து செயற்படவும் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மட் 4 அம்ச திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்ற செய்தி. நேருக்கு நேர் மோதிய பேருந்துகள் 37 பேர் உயிரிழப்பு, 39 பேர் காயம், பொலிவியாவில் துயரம் என்ற செய்தியும், அமெரிக்காவின் ஆட்சி மொழியாக ஆங்கிலம், அரசாணையில் கையெழுத்திட்டார் ட்ரம்ப் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மொட்டில் மீண்டும் இணைந்தார் லக்ஷ்மண் யாப்பா என்ற செய்தி. சர்வதேச நீதியை வலியுறுத்தும் போர், முல்லை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினர் அழைப்பு. சர்வதேச நீதியை வலியுறுத்தி சர்வதேச மகளிர் தினமான எதிர்வரும் 8ஆம் தேதி முல்லை வட்டுவாகல் பாலத்துக்கு அருகில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது என்ற செய்தி. கடல் சீற்றத்தால் திரும்பி சென்ற பயணிகள் கப்பல். நாகையிலிருந்து இலங்கை சென்ற போது கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் தள்ளாடிய பயணிகள் கப்பல் பாதியிலேயே திரும்பி சென்றிருக்கிறது என்ற செய்தி. 31 கிலோ கேரளா கஞ்சா மீட்பு, மன்னாரில் ஒருவர் கைது. திண்ம கழிவகற்றல் துர்நாற்றத்தால் மக்கள் அசௌகரியம். இணுவில் காரைக்கால் இந்து மயானத்திற்கு அருகில் அமைந்துள்ள நல்லூர் பிரதேச சபைக்குரிய திண்ம கழிவு பிரித்தகற்றும் நிலையத்தில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் காரணமாக அப்பகுதி மக்கள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைவாக நேற்று முன்தினம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் மற்றும் யாழ் மாவட்ட அரசு அதிபர் பிரதீபன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் விஜயம் செய்து ஆய்வை மேற்கொண்டார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக போதையை ஒழிப்பதில் தளர்ந்து விடாதீர்கள் என்ற ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக முஸ்லிம் மக்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்பும் முயற்சி. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் இல்லை. ஸ்ரீதரன் வடக்கு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் ஏதும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடாத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் தனிநபர் பிரேரணை கூட கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் 50% தொகுதி மற்றும் விகிதாசார முறைக்கு தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது. நாங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். இவ்வாறான இழுபறியில் மாகாண சபை தேர்தலில் உள்ளது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு தயாரில்லை. கட்சி வழக்கில் உள்ளது. கட்சியில் உள்ளவர்களே வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாங்கள் செய்வது பதவிகளுக்கான அரசியல் அல்ல, இன விடுதலைக்கான அரசியல். பதவிகளுக்காக அரசியல் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வாறான சூழல் இருக்கும்போது நான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திரைப்படமாக உள்ளது மஹிந்தவின் வரலாறு என்ற ஒரு செய்தி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வெளியாக உள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொஹான் பெரேரா தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்கு இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவுடன் ஆலோசனைகளை நடாத்தி வருகிறார்கள் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல இ-போஸ்ட் சாரதிகள் தொடர்பில் 1958 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறையிடலாம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்தியாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இந்திய மீனவர்களை பார்வையிட்ட ஸ்ரீதரன் எம்பி. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வலம்புரியின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் இணைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து ஐரோப்பிய நாடுகள் ஆலோசனை. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் பங்கேற்பு. இங்கிலாந்தும் பிரான்சும் துணை நிற்கும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே நீடிக்கும் போர் குறித்து ஐரோப்பிய நாடுகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடாத்தியுள்ளன. இதில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் பங்கேற்றுள்ளார் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக காசாவில் போர் நிறுத்தத்தை தற்காலிகமாக நீடிக்க ஒப்புதல். 2 வாரங்களில் 5வது முறையாக ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் என்ற செய்தியும். பஸ் விபத்து 37 பேர் பலி. பொலிவியாவில் மதுபோதையில் இருந்த சாரதி செலுத்திய சுற்றுலா பஸ் விபத்தில் சிக்கியதால் 37 பேர் பலியாகியுள்ளனர் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது.
அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக அறிவிப்பு என்ற செய்தியும், ஜப்பானில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். ஜப்பானிய வடக்கே ஒஃபுடேன்னா நகரில் நேற்று முன்தினம் திடீர் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்த குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஹாசாவிற்கான உதவிகளை நிறுத்தியது இஸ்ரேல் அரசு என்றும் உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை முதல் போராட்டத்தில் குதிப்பு. நாளை கால வரையறை அரசுக்கு காலக்கெடு காலை வரை அரசுக்கு காலக்கெடு என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சாரதிகள் குறித்து முறைப்பாடு செய்ய தொலைபேசி இலக்கம். இப்போசா பஸ் சாரதிகள் தொடர்பில் முறையிட 1958 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் மற்றும் பஸ் பருவச்சீட்டு உடையவர்கள் பஸ்ஸை நிறுத்தாமல் செல்லும் சாரதிகள் தொடர்பில் முறையிட இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்த முடியும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்தியாக ஊடகவியலாளர்களை மிரட்டும் வகையில் நடந்து கொண்ட இளவாளை போலீஸ் என்ற செய்தியும் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக விரைவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தல், மார்ச் 17 முதல் 20 வரை வேட்பு மனுக்கள் ஏற்பு, பூநகரி உள்ளிட்ட 4 சபைகளுக்கு தேர்தல் இல்லை, 20ஆம் திகதி நண்பகல் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய தினக்குரலுடைய தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் 17ஆம் திகதி வேட்புமனு ஏற்பு, தேர்தல் திகதி எப்போது என 20ஆம் திகதி என்று அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுகள் எதிர்வரும் 17ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த முற்பக்க செய்திகளாக ஜனவரியில் சுற்றுலாவிகளால் $400 மில்லியன் என்ற செய்தியும், முதலமைச்சர் வேட்பாளராக ஒருபோதும் போட்டியிடேன் ஸ்ரீதரன் எம்பி வெளிப்படை என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளாக தமிழரசு இறங்கி வந்தால் கூட்டணி பற்றி பேசலாம் என்று CVK-யின் கடிதத்திற்கு சித்தார்த்தன் பதில் என்றவாறு இந்த செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உளவு இயந்திரத்தில் சிக்கி 11 வயது சிறுவன் பலி, உடுவிலில் நேற்று பரிதாபம் என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. காங்கேசன் வந்த படகு நடுக்கடலில் தத்தளிப்பு, உடனடியாக கரை திரும்பியது என்ற செய்தியும், 4255 கடல் அட்டைகளுடன் 17 பேர் கைது என்ற அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும், உணவகத்தின் மீது வவுனியாவில் தாக்குதல், ஒருவர் கைது என்ற செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. படையினர் மீது ஜனாதிபதி தாக்கு, விமல் வீரவன்ச தெரிவிப்பு என்றவாறு செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, தேர்தல் திருவிழா தொடங்கிட்டுதல்லோ, இனி ஒவ்வொரு வட்டாரத்திலையும் புதுசா சமூக சேவகர்மார் உருவாக போயினம் பார்த்தீங்களோ என்ற மாதிரி அவருடைய கருத்து காணப்படுகிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளுக்குள் உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பிலும் போட்டியிட தமிழரசு கட்சி உத்தேசம், தந்தை செலுத்திய உளவியந்திர சக்கரத்தில் சிக்கி மகன் பரிதாப பலி என்ற செய்தியும், மான் தனித்தே போட்டியிடும் விக்கி நேற்று அறிவிப்பு, எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து மான் சின்னத்திலேயே போட்டியிடும் என்று அக்கட்சியின் செயலாளர் நாயகம் நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், தாய் கட்சியே வழக்கில் உள்ள நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் எனக்கில்லை ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு, நாடளாவிய ரீதியில் நாளை முதல் வேலை நிறுத்த பொருள் குதிக்கும் வைத்தியர்கள் என்ற செய்தியும், எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்க முயற்சி, CID-யில் முறைப்பாடு, வயிற்றுவலியுடன் வந்த 2 பெண்கள் மரணம் என்ற செய்தியும், நடுக்கடலில் தத்தளித்த சிவகங்கை கப்பல் அவசரமாக நாகப்பட்டினம் திரும்பியது, அனுர வழங்கிய உறுதிமொழி, போராட்டத்தை கைவிட்டனர் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என்ற செய்தியும், ஜாழ் தீவு கடலில் கைமாற்றப்பட்ட 197 கிலோ கேரளா கஞ்சாவுடன் காரைநகர் மன்னார் வாசிகள் கைது என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தினக்குரலின் முற்பக்க செய்திகளுக்குள் உணவகம் ஒன்றின் மீது தாக்குதல், வவுனியாவில் ஒருவர் கைது, காற்றாலை திட்டத்தை எதிர்க்கும் மன்னார் மக்கள் சபையில் எடுத்துரைத்த சத்தியலிங்கம், மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை திட்டத்துக்கு அப்பிரதேச மக்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியுள்ளனர் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. 4255 கடல் அட்டைகளுடன் ஜாழ்வாசிகள் உட்பட 17 பேர் கடற்படையால் கைது என்ற செய்தியும், கேபிள் கார் செயற்திட்டத்துக்கு தடையாக செயற்பட்ட அதிகாரிக்கு வழக்கு, இலங்கையின் முதலாவது கேபிள் கார் செயற்திட்டத்துக்கு
தடையாக செயற்படும் கம்மளை பிரதேச செயலாளருக்கு எதிரான வழக்கை விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல தேசியத்துக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் பெருவிருப்பம் கொண்டுள்ளோம், ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணியின் இணைத்தலைவர் என்ற செய்தியும், அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான பிணைப்பு அதிகரிப்பு, கிறிசலிஸ் நிறுவனத்தின் திட்ட பிராந்திய முகாமையாளர் பிரபாகரன் செய்தி என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல திருப்பாடுகளின் நாடகத்துக்கான பிரதி வழங்கும் நிகழ்வு நாளை 2024ஆம் ஆண்டு சிறந்த அறிவியல் புனகதைக்கான சாகித்ய மண்டல பரிசு பெற்ற ஜனகா நீக்லாஸ் எழுதிய வனமெல்லாம் புதிர் நூல் அறிமுக நிகழ்வு கடந்த வாரம் கிளிநொச்சியில் நடைபெற்றது. நூலின் முதற் பிரதியை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பெற்றுக்கொண்டார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல தினக்குரலுடைய இறுதிப்பக்க செய்திகளாக ஐயர் அதிரடி வருண் சுழல் யாழம் நியூசிலாந்து அணியை காலி செய்தது இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில் துபாய் சர்வதேச விளையாட்டரங்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கடைசி லீக் போட்டியில் 44 ஓட்டங்களால் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. சிலி ஓபன் டென்னிஸ் ரித்விக் ஜோடி சாம்பியன். 300 ஒரு நாள் போட்டி விராட் கோலியின் பிரமாண்ட சாதனை என்ற செய்தியும், ஆப்கானிடம் மேக் இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் விவியன் ரிச்சர்ஸ் காட்டம், பறவையாக மாறிய பிலிப்ஸ் ஆடிப்போன விராட் கோலி என்ற செய்தியும் தினக்குரலுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு, பணிக்குழு கூட்டம் விரைவில், அண்ணாமலை தகவல் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு மீனவர் பிரச்சினைக்கும் தீர்வு காண இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழு கூட்டம் விரைவில் நடைபெறும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மண் சரிவு அபாயம், மழையுடனான வானிலை காரணமாக பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கஞ்சாவை பயிரிட்ட 3 கைது, கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் எச்சரிக்கிறார் ஆனந்த விஜயபால என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. பிள்ளைகளுக்கு தலைக்கவசம் அணிவிக்காவிடின் நடவடிக்கை, தலைக்கவசங்களை அணிவிக்காது தமது பிள்ளைகளை மோட்டார் வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. காற்றாலை மின்னுற்பத்தி திட்டம் அதானியின் நிறுவனத்தை வெளியேற்றியமை தவறு, மனோ கணேசன் எம்பி சுட்டிக்காட்டு என்ற செய்தியும், போலீஸ் வீட்டில் வெடிபொருட்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 3வது சர்வதேச இந்து மாநாடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக $334 மில்லியன் IMF வழங்கும் தொழில் அமைச்சர் தெரிவிப்பு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. கஷூர்னா கடற்கரையில் உள்ள முகாமை அகற்றாமல் கடற்படை அழுக்குப்பிடி என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கீல்ஸ் நிறுவனம் யாழில் என்ற புகைப்படங்கள் தாங்கிய செய்திகள் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலில் தனி வழியில் மான், எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிட தீர்மானம் எடுத்துள்ளது என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது என்ற செய்தியும், தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்ற செய்திகளோடு, ராஜபக்சர்களின் காலத்தில் 34 ஊடகர்கள் படுகொலை, நடவடிக்கை என்ன சாணக்கியன் கேள்வி என்ற செய்தியும், மத்திய அரசினதும் மாகாண சபைகளினதும் திட்டமிடப்படாத செயற்பாடுகளால் பெருமளவு பணம் வீண் விரயம், அமைச்சர் சந்திரசேகரன் குற்றச்சாட்டு என்றவாறு உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளாக வடக்கு ஆளுநரின் பங்கேற்புடன் நெடுந்தீவில் நாளை நடமாடும் சேவை என்ற செய்தியும், பாதாள குழுவின் செயல்பாட்டை ஆரம்பித்து வைத்தது JVPA, பாட்டாளி சம்பிக்கரணவக்க குற்றச்சாட்டு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் உதயன் பத்திரிகையின் செய்திகளாகவும் காணப்படுகிறது. பொதுவாக 4 பத்திரிகைகளும் செய்திகளும் இவைதான். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.